பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் மாத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைவரும் காலை 6 மணிக்கு உங்களுக்கு ஜாதகங்களை வீட்டிலே பாருங்கள் என்று சொல்லி அனுப்பி கொண்டிருக்கிறோம். அது மக்களை செய்வோம். இதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோருடன் பேசி திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக எங்கள் அலுவலக மேலாளர் திருமதி தமிழரசியாக வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக என்று வரவேற்று எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலா செய்யணும். மனிதன் வெற்றி பெறுவார். நாங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஆரம்பிக்கும் பொழுது முதலிலே இதெல்லாம் உனக்கு தேவையானாங்க. அது ரொம்ப நான் வாட்ஸ்அப்ல ஜாதகம்லாம் அனுப்புறேன், இதெல்லாம் தேவையான்னு சொன்னாங்க. நான் துணிந்து இந்த காரியங்களை செய்வதனால் எல்லா வகையிலும் உங்களால் நீங்கள் கொடுக்கும் ஆதரவினால் மக்களுக்கு நிறைய திருமணம் செய்ய எங்களுடைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை உதவியாக இருக்கிறது. அதற்காக துணிச்சலா என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று எம்ஜிஆர் நடித்த ஒரு பாடல் திரைப்படத்திலே ஒரு பாடலை பாடியிருப்பார்கள். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கனகன விஜயன் குளித்தலை நெறித்து கல்லினை வைத்தான் சேர மகன். கனகன நெறித்து கல்லினை வைத்தான் சேர மகன். இமயவரம்பினில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கருவினில் வளரும் மலர்களின் உடலில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை. கருவினில் வளரும் மலர்களின் உடலில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை. மலரின் உடலில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை. கலனம் பிறந்தால் வென்றவன் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இந்த மாதிரி அந்த காலத்தெல்லாம் ஒவ்வொருத்தரும் நாம் சோம்பேறியாக இருந்தாலும் தைரியம் இல்லாதவர்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு புத்துணர்வும் ஏற்படுத்துவதற்காக இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். இதை கேட்டுவிட்டு இப்போ அடுத்தவங்களுக்கான ஜாதகங்களை திருமதி தமிழரசு அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். ஜாதகர் பெயர் எம் பூபதி. ஏழில் செவ்வாய் ஜாதகம். அகமுடையர் வகுப்பை சேர்ந்தவர். கேட்டை நட்சத்திரம். விருச்சக ராசி. துலாம் லக்னம். பிஇ படிச்சிருக்காங்க. 5.7 உயரம் இருக்காங்க. 27/7/1996 பிறந்திருக்காங்க. இவங்க வாழப்பாடியில பிரைவேட் ஜாப் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாதம் 40,000 சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊரு வாழப்பாடி தான். அப்பா பெயர் திரு எஸ் மாதேஸ்வரன். இவர் டீ வியாபாரம் பண்றாரு. அம்மா பெயர் திருமதி எம் விஜயா. இவங்க இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் 1 அக்கா 1.
தங்கச்சி 2 பேத்துக்குமே சொந்த வீடு இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வறுமை தீர்ப்பவர்களுக்கு எஸ்ஆர்டி கல்யாணமாலையும் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பூபதி. அழகான பெயர். பிறக்கும் போது புதன் மகரசை 3 வருஷம் 11 மாசம் 20 நாள் 24 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாணமாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு அருண்குமார், துருவ வேளாளர், ராகு கேது ஜாதகம், ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி, கும்பலக்கணம். 22/9/1997 பிறந்திருக்காரு. மாசம் 30,000 சம்பளம். சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி, காடிசித்தூர், சின்ன சேலத்துக்கு பக்கத்துல. அப்பா பேரு மணி, விவசாயம். திருமதி சுலோம்சனா இல்லத்தரசி, படித்த நல்ல குடும்பம். பிறப்பு ஒரு 2, கூட பிறந்த அக்காவோட திருமணம் ஆயிடுச்சு. மாடி வீடு, காலுமனை, மோட்டார் பம்ப் செட்டு, 1 ஏக்கர் விவசாய நிலம். அழகான பையன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாணமாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்டி கல்யாணமாலையின் அடுத்த வரன் பெயர் எஸ். கோபிநாத். சுத்த ஜாதகம். யாதவர் வகுப்பைச் சேர்ந்தவர். சதயம் நட்சத்திரம், கும்பராசி, கும்பலக்கணம். டிப்ளமோ படிச்சிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். 158 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 23/12/1990 பிறந்திருக்காங்க. மாதம் 1 லட்சம் சேலரி வாங்குறாரு. கோயம்புத்தூர்ல சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா பேர் திரு செல்வராஜ். இவர் பிரைவேட் ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அம்மா பேர் திருமதி ராஜேஸ்வரி. இவங்க அரசு ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிட்டாங்க. இவங்க கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. இவங்க மட்டும்தான், ஒரே ஒரு பையன் தான். சொந்த வீடு இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரவை தீர்ப்பவர்களுக்கு எஸ்ஆர்டி கல்யாணமாலை வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் கோபிநாத். அழகான பையன். இவர் பிறக்கும் போதே ராகு மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வீட்டு சென்றது போகின்றது. 3 வருஷம் 8 மாசம் 20 நாள். குரு மகாதசை 14 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இந்த மானுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாணமாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு பழனி கார்த்திக், முதலியார். சுத்த ஜாதகம். பழனி நட்சத்திரம், மேசராசி, விருச்சிக லக்னம். 183 சென்டிமீட்டர் உயரம் இருக்காரு. 16/5/1996 பிறந்திருக்காரு. சீனியர் அசிஸ்டன்ட் ஆர்கிடெக்ட். வருஷம் 12 லட்சம் ரூபா வருடம். சொந்த ஊர் பெங்களூர். அப்பா பேர் பார்த்தசாரதி, ஆசிரியர் ஓய்வு. திருமதி தாமரச்செல்வி இல்லத்தரசி, ஆசிரியர் ஓய்வு. இவங்க MBBS MD வரன் மட்டும் தான் பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1, சொந்த வீடு மற்றும் மனைகள் இருக்குது. ஒரு பிறக்கும் போதே சுக்கிரன் திசை 7 வருஷம் 8 மாசம் 25 நாள், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாணமாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் டாக்டர் சி. தன்வஸ்ராஜ். ராகேது செவ்வாய் ஜாதகம். கார்காத்த வேளாளர் வகுப்பைச் சேர்ந்தவர். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, மீன லக்னம்.
MBBS MD படிச்சிருக்காங்க. 5.7 உயரம் இருக்காங்க. 4/1/1997 பிறந்திருக்காங்க. இவங்க புதுக்கோட்டையில அரசு மருத்துவமனை மணமேடுகுடி புதுக்கோட்டையில பயிற்சி மருத்துவரை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 85,000க்கு மேல வருமானம் வருது. சொந்த ஊர் தாரமங்கலம், சேலம். அப்பா பெயர் திரு ஏ. சந்திரசேகரன். இவர் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர். அம்மா பெயர் திருமதி லதா. இவங்க தலைமை ஆசிரியை கண்ணந்தேரியில. எதிர்பார்ப்பு டாக்டர் வரன், வைத்தியர் பணிபுரியும் வரன், அரசு வேலையில் உள்ளவர்னா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா மட்டும் ஒருத்தவங்க திருமணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு 7. அது இல்லாம நிறைய மனை நிலங்கள் இருக்கு. நல்ல வசதி, விஐபி ஜாதகம், நல்ல அழகான பையன். இதற்கேற்ற வறுமை தீர்ப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் தன்வஸ்ராஜ், அரசு மருத்துவர், மணமேல்குடியில அரசு மருத்துவராக இருக்காரு. இவர் பிறக்கும் போதே ராகுகால திசை 6 வருஷம், ஏழு மாசம் 70 நாள் இருக்கு. குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இந்த அழகான மனமனு கேட்ட டாக்டர் அமைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அன்னைக்கு நாம் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் அரவிந்து, தொண்டைக்குள்ள துளூர் வேளாளர், ராகு பேர் ஜாதகம், கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, துலாம் லக்னம். BE மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 175 சென்டிமீட்டர். MBA படிச்சிருக்காரு. 1/5/1995 வந்திருக்காரு. வருஷம் 9 லட்சம் ரூபாய் சம்பளம். சென்னையில் வேலை போறாரு. சொந்த ஊர் புற்றுலூர், திருவள்ளூர். அப்பா பேர் துளசி, BE. அம்மா பேர் சுஜாதா, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1. கூட பிறந்தவர் ஒரு தங்கச்சி 1. கல்யாணம் ஆச்சு. சொந்த வீடு, நல்ல நிறைவான வசதி. இவர் பிறக்கும் போதே சூரியன் மகா திசை 1 வருஷம் 8 மாசம் 20 நாள், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இந்த அழகான மனமோன்னு கேட்ட மனமோல் வைத்திருப்போர் SRG கல்யாண மாலை அன்னைக்கு நான் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழ்கிறது. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, மீன லக்னம். BE படிச்சிருக்காங்க. 5.2 உயரம் இருக்காங்க. 17/6/1996 பிறந்திருக்காங்க. இவங்க கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல பிசினஸ் சொந்தமா பண்ணிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு 20 லட்சத்துக்கு மேல வருமானம் வருது. சொந்த ஊரும் கோயம்புத்தூர் தான். அப்பா பெயர் திரு M. முருகன். இவர் இறந்துட்டாரு. அம்மா பெயர் திருமதி M. லக்ஷ்மி. இவங்க இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தவங்க. திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு சுமார் 10 கோடி மதிப்புள்ள சொத்து இருக்கு. அது இல்லாம ஃபேக்டரி சொந்தமா இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றவர்கள் வறுமை தீர்ப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பேர் பாலசந்தர், கோயம்புத்தூர். இவர் பிறக்கும் போதே ராகு திசை 12 வருஷம் 11 மாசம் 25 நாள், குரு திசை 16 வருஷம். எனவே இந்த அழகான மனமோன்னு கேட்ட பலன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அன்னைக்கு நான் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு பிரவீன், ராகு கேது ஜாதகம், துளுவர் வேளாளர், BE MBA படிச்சிருக்காரு. உயரம் 175 சென்டிமீட்டர். 26/7/1996 வந்திருக்காரு. வருஷம் 20 லட்ச ரூபாய் வருமானம். சென்னையில் இருக்காரு. அப்பா பேரு சாமிநாதன், ஓய்வு. அம்மா பேரு கோகிலா, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1. ஒரே பையன். சொந்த வீடு மற்றும் பூர்வீக சொத்து இருக்குது. இவர் பிறக்கும் போதே சனி மகா திசை 1 மாசம் 28 நாள் இருப்பு. புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிர
வருஷம். எனவே இந்த அழகான மணமகனுக்கு ஏற்ற மணமகள் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் தரப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்தவர்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். எங்களுடைய அலுவலகம் சென்னை எங்கூரில் இருக்கிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தலைமையிடம் இருக்கிறது. எங்களுடைய ஃபோன் நம்பர் 99 43 30 66 29. இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி.